இந்த குருமூர்த்திக்கு வடநாட்டில் போனால் இந்த தென்னாட்டு பார்ப்பனர்களுக்கு அம்மஞ்சலிக்கு மதிப்பு கிடையாதுங்க. இங்கே இருக்கக்கூடிய தென்னாட்டு பார்ப்பனர்கள் நீங்கள் ஒன்றும் வேண்டாங்க, கர்நாடக இசை ஆஹா ஓஹோ அப்படிம்பாங்க. பாம்பேயில் போய் ஒரு கர்நாடக இசை கச்சேரி ப்ளஸ் ஹிந்துஸ்தானி ரெண்டையும் சேர்த்து ஒரு இசை கச்சேரி வச்சாங்கன்னா இந்த கர்நாடக சபாக்காரங்களை ஒரு செகண்டரி கிரேடாக தான் இங்கே மதிப்பாங்க. அங்கே அங்கே ஹிந்துஸ்தானி தான் நாங்கள் தான் பெரிய தலைக்கட்டு அப்படின்னு காட்டக்கூடிய ஒரு ஆட்டிடியூடு வடநாட்டு பார்ப்பனர்களுக்கு உண்டு. தென் மாநிலத்தில் இவருடைய அதாவது குறிப்பாக தமிழ்நாடு வெல்ல முடியாத ஒரு பகுதியாக இருக்குது. பாஜக இந்த பார்ப்பன கூட்டத்தில் மட்டும்தான் பிரபல்யமான ஒரு கட்சியாக இருக்குது. அதில் இவர்களுடைய பங்களிப்பு என்பது முக்கியமாக இருக்குது. இவர்கள் சொல்லுவதையெல்லாம் கேட்டு வடநாட்டில் எல்லா டிசிஷனையும் இவங்க எடுக்கிறது இல்லை. தென்பகுதியில் அதுவும் குறிப்பாக தமிழ்நாட்டு ரீஜியனுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னு கேட்குற இடத்துல வேணால் உங்களை வச்சுருக்காங்க. அதில் கூட நல்லா புரிஞ்சுக்கங்க, அதில் கூட இவர் ஒரு குருவாக இருந்து கதை சொன்னாலும் ரஜினியை நான் கொண்டு வர்றேன்னு சொல்லி அதில் தோற்று போயிருக்கிறாரு. அதனால் உங்களுடைய நீங்கள் ஒரு குருவாக அல்லது குருவாக கூட கிடையாதுங்க, நீங்கள் ஒரு புரோக்கர் தானேங்க, அரசியல் புரோக்கர் தானேங்க. இப்போ சீமானை சந்திப்பதற்கு ஏற்பாடு பண்ணி ஒருத்தர் கொடுக்குறாரு, ரஜினியை போய் சந்திச்சுட்டு வர்றாப்புல. அது என்ன குரு நிலையா? அப்படி கிடையாது. அது ஒரு இணக்கமாக ரெண்டு பேரையும் சேர்த்து பேசி விடுறது தான். அதே மாதிரியான ஒரு நிலையில் நீங்கள் இருக்கிறீங்க.